சனி பெயர்ச்சியானது இந்த வருடம் திருக்கணிதம் முறைப்படி நவம்பர் 2ஆம் தேதியும் வாக்கிய முறைப்படி டிசம்பர் 16ஆம் தேதியும் நிகழவுள்ளது. பொது விதிப்படி சனி பெயர்ச்சியாகும் தேதியில் இருந்து 6 மாதம் முன்னரே அதன் பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதன்படி பார்த்தால் மே 2ஆம் தேதியே அதன் பலன் தெரிய ஆரம்பித்து இருக்க வேண்டும். ஆனால் அந்த சமயத்தில் சனி வக்கரம் அடைந்தால் வக்கர நிவர்த்தி ஜூலை 16ஆம் தேதி நிறைவடைவதால் ஜூலை 16 முதல் சனி பெயர்ச்சியின் பலாபலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். சனி பகவானுக்கு துலாம் ராசி உச்ச வீடாகும். அங்கு அவர் வழக்கமாய் தாங்கும் 2.5 ஆண்டுகளுக்கு பதிலாக 3 ஆண்டுகள் டென்டடித்து தங்கி நீண்ட சுப அசுப பலன்களை தயவுதாட்சிணியமில்லாமல் வாரி வழங்கினார். உச்ச வீட்டில் நீண்ட காலமாய் தங்கி சுப பலன்கள் நடக்கும்போது கருணை உள்ளத்தோடு அசுப பலன்கள் தரும்போது கடுமையாகவும் நடந்து கொண்டார் சனி பகவான். விருந்தாளி வீட்டிற்கு செல்லும் போது நாம் எப்படி நமது சேட்டைகளை அடக்கி நல்ல பிள்ளையாய் இருப்போமோ அதே போன்று சனியும் விருச்சிகத்துக்கு செல்லும் போது தனது சுயரூபத்தை சற்று குறைத்துக் கொள்வார். எனவே நன்மையும் தீமையும் சரிசமமாய் இருக்கும்.